ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது கோகோனட் ஃப்ளோர் எப்படி செய்யலான்னு தான். இந்த வீடியோ வந்து நான் முன்னாடியே ஒரு நாள் தோசை ரெசிபி செய்கிறப்போ இந்த வீடியோ அது கூட ஆட் பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேர் பார்க்கல, திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கீங்க. அதனால தான் தனியாக போடுறேன். கோகோனட் ஃப்ளோர் 2-3 மெத்தடில் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போது என்கிட்ட இந்த ஒரு மெத்தடில் தான் நான் ரெடி பண்ண வீடியோ இருக்குது. இதனால தான் நான் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால தான் இதை இப்போ நான் போடுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். கடையிலேருந்து வாங்குறதுக்கு இது ரொம்ப விலை அதிகம். அதுவும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக கிடைக்காது. ரொம்ப வில்லேஜ்லலாம் இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக கோகோனட் ஃப்ளோர் கடையிலேருந்து வாங்குறதுக்கு கிடைக்காது, எனக்கு தெரியும். எங்கள் ஊர்லலாம் எல்லா கடையிலையும் கிடைக்காது, எனக்கு தெரியும். ஒரு சில சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம ரொம்ப அலைஞ்சு தேடி மெனக்கெட்டு போகணும். அதை விட ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். இது கொப்பரை தேங்காய் தான். அதோட பேக்கில் இருக்க ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போது இதை இனி சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டு ஒரு இடத்துல ஒரு 1 hour கொஞ்சம் வெளியே வச்சுக்கோங்க. நிழலில் வச்சாலும் போதும், இல்லை வெயில் இருக்குன்னா நீங்கள் வெயிலில் வச்சாலும் போதும். நான் நிழலில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வெயிலில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் வெயிலில் வச்சும் எடுத்துக்கலாம். இல்லைனா ஏதாவது சூடாக நம்ம ஏதாவது வேக வச்சு அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்போம்ல, அதுக்கு மேலே அதோட மேல் பரப்பில் இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக அந்த சூடுலேயே நல்லா காஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதே ஒரு மிக்சி ஜாரில் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா துடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த காய வச்சுருக்க கோகோனட்டை அதில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு இருக்க வேண்டாம், இதில் எண்ணெய் விட்டுடும். ஸோ நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தால் போதும். பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அதோட கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா வறுபடணும். ஆனால் அந்த ஒயிட் கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகக்கூடாது, கருகாமல் பார்த்துக்கோங்க. நிதானமாக வருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நான் இன்றைக்கி கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்ததுனால தான் எனக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. பக்கத்தில் நின்று பாருங்கள், வேறு எந்த வேலையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் ஓய்வு எடுக்கிற டைம் இருக்குது, இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் பார்த்து இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டான ஒரு பொருள், உங்களுக்கே தெரியும். இது டக்குன்னு கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக நின்றுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வைங்க. அதோட சூடு கொஞ்சமும் இருக்கக்கூடாது. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி கூட பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வறுக்கிறப்போ கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கூட பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ணி நல்லா ஆற வைங்க. கொஞ்சமும் சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 days வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரான நம்ம கோகோனட் ஃப்ளோர் வீட்லேயே ரெடி பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.